எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை சிக்மா மேல்ஸ் ஆர் சோ மிஸ்டீரியஸ். இந்த மாரி மிஸ்டீரியஸான நேச்சர வச்சுக்கிட்டு சிக்மா மேல்ஸ் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மிஸ்டீரியஸான நேச்சர் வந்து அவங்களுக்கு என்ன மாரியான ஒரு பெனிஃபிட் எல்லாம் குடுக்குது அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்க வாழ்க்கையில ஒரு பெர்சனுக்கு நீங்க ரொம்ப உண்மையா இருந்தாகணும். ரொம்ப லாயலா இருந்தாகணும். ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா அந்த பெர்சன் கிட்ட எதுவுமே மறைக்காம நடந்துக்கணும். அந்த பெர்சன் வேற யாருமே இல்ல, நீங்க தான். நீங்க முதல்ல உங்ககிட்ட எவ்வளவு உண்மையா இருக்கீங்களோ, நீங்க உங்ககிட்ட எவ்வளவு தூரம் வந்து உன்னதமா நடந்துக்கிறீங்களோ, நீங்க உங்க ரெஸ்பெக்ட் எந்த அளவுக்கு காப்பாத்திக்கிறீங்களோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எந்த அளவுக்கு புரொடெக்ட் பண்ணிக்கிறீங்களோ, அத பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்க லைஃப் வந்து சக்சஸ் ரூட்ல போகுதா, இல்ல ஃபெயிலியர் ரூட்ல போகுதா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருந்துட்டு இருக்கு. நீங்க வந்து உங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு, உங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு, வெளியில இருக்கிற பீப்பிள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக உங்கள ஏமாத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன் அது வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான லைஃபா இருந்துட்டு இருக்காது. உங்கள ஏமாத்தி நீங்க வெளிய எவ்வளவு பெரிய சக்சஸும் அடைஞ்சாலுமே அது வேஸ்ட் தான். சோ எப்பயுமே வந்து உங்களுக்கு நீங்க எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கீங்களோ, அத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்கள ஏமாத்திட்டு நீங்க வெளிய யார்ட்டயுமே நல்ல பேர் வாங்க வேணாம். உங்கள ஏமாத்திட்டு நீங்க வெளியில எங்கேயுமே போய் நீங்க ஒரு பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ண தேவையில்ல. உங்கள ஏமாத்திட்டு வெளிய நீங்க போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ்லாம் வாங்கி பெரிய அளவுல ஜெயிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அது உங்கள நீங்களே ஏமாத்திட்டு வெளியில எதனா நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள நீங்களே கொன்னுக்கிறதுக்கு சமம். கில்லிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்த வந்து நார்மல் பீப்பிள் பண்ணாலுமே கூட, சிக்மா மேல்ஸ் இதுல மாட்டாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெளியில இருக்கிற ஒரு விஷயத்துக்காக, வெளியில இருக்கிற சக்சஸ்க்காக அவங்களுடைய ஆசைகள்லாம் குறைச்சுக்கிறது, இல்ல அவங்களையே மாத்திக்கிறது, இந்த மாரியான விஷயம்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் இந்த மிஸ்டீரியஸான நேச்சர் தான். அத பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்டுக்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். சிக்மா மேல பொறுத்தவரைக்கும் மிஸ்டீரியஸான நேச்சரா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது, அவங்களுக்கு நேச்சுரலாவே இது வரும். ஆனா சில இடங்கள்ல வாலண்டரா பண்ணிட்டு இருப்பாங்க. வேணுன்ட்டே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாரி வேணுன்ட்டே மிஸ்டீரியஸா நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லப்படுறது வந்து ஒரு ட்ரிக், ஒரு ஃபார்முலா. மிஸ்டீரியஸ்ன்னு சொல்லப்படுறது சிக்மா மேல்ஸ் உடைய ஒரு ஃபார்முலான்றத நல்லா தெரிஞ்சுக்கங்க. வெளிப்படையா பேசாம கொஞ்சம் ரிசர்வ்டா இருந்துகிட்டு, சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணிக்கிட்டு, தான் யாருன்னு காட்டிக்காம இருக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ன்னு நெனச்சுட்டு இருப்பாங்க எப்பவுமே. இதனால தான் அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பவர் எதுக்காக மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களோட செல்ஃப் கேர காப்பாத்திட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப செல்ஃப் லவ் அதிகமா இருக்கிற பீப்பிள். ஃப்ரீடம என்ஜாய் பண்ணணும்னு நெனைக்கிற பீப்பிள். அவங்க இண்டிபெண்டன்ட்ல யாராவது கை வச்சா சுத்தமா புடிக்கவே புடிக்காத பீப்பிள். அவங்களோட இண்டிபெண்டன்ட்ட ஃபுல்லா என்ஜாய் பண்றதுக்காக தான் மிஸ்டீரியஸா இருந்துட்டு இருப்பாங்க. எல்லாமே ஓகே. ஆனா வெளியில இருந்து பார்க்குற பெர்சனுக்கு என்ன தெரியும்னா, என்னப்பா இவ்ளோ செல்ஃபிஷ்ஷா இருக்கான். அவன் அவன பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாரி சொன்னாலுமே கூட, இதுல வந்து என்ன மாரியான ஒரு பெனிஃபிட்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நேச்சர பெரிசா வெளியில ரிவீல் பண்ணாம இருக்கும்போது, தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லப்படுறத வெளியில ரிவீல் பண்ணாம இருக்கும்போது, தன்னுடைய கோல்ஸும், மூவ்ஸையும் வந்து வெளியில ரிவீல் பண்ணாம இருக்கும்போது, நம்ம என்ன விஷயத்த நெனைக்கிறோமோ, என்ன விஷயத்த ஆசைப்படுறோமோ, அத நம்ம நெனைச்சத விட ஃபாஸ்ட்டா போய் அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் சிக்மா மேட்சோட ஒரு ஃபார்முலா. அதுல ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அவங்க அடைவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லிமிட்ஸ புரொடெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸசிவா மிஸ்டீரியஸா ஒரு பெர்சன் இருக்கான். எல்லாத்தையுமே வந்து மூடியா மறைச்சுக்கிட்டு இருக்கான். ரிசர்வ்டா இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பெர்சன் கிட்ட ரிலேஷன்ஷிப்ப வந்து டெவலப் பண்றதும், புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப்ப உருவாக்குறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் சிக்மா மேல்ஸ் கிட்ட யாருமே அவ்வளவு சீக்கிரம் ரிலேஷன்ஷிப்குள்ள போவே முடியாது. ஆனா, அதே பெர்சன் மிஸ்டீரியஸா இருக்கான் அப்படின்றத வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவனுடைய கேரக்டர் ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா ஃப்ரெண்ட்ஷிப் அடையலாம். இந்த விஷயம் சிக்மா மேல்ஸ் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டீரியஸா அதிகமா வச்சுட்டு இருக்கிறது மூலியமா, அவங்க லிமிட்ஸ்குள்ள யாருமே தலையிட முடியாது. அவங்களோட பெர்சனல் விஷயத்துக்குள்ள யாருமே தலையிட முடியாது. அவங்களும் மத்தவங்களோட பெர்சனல் விஷயத்த தலையிட மாட்டாங்க. அது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு நினைப்பாங்க. இப்போ நீங்களே வந்து உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பெர்சனலான விஷயத்த யாரோ ஒரு பெர்சன் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, அது எந்த அளவு உங்கள பாதிக்கும்? ஐயோ! நான் இதெல்லாம் சொல்லிட்டேனே! சொல்லாமலே இருந்திருக்கலாம் போல இருக்கே! அப்படின்ற மாரி யோசிச்சிருப்பீங்க. அப்போ உங்க பிரைவசியான பெர்சனல் மேட்டர்ஸ், உங்களுடைய ப்ரொஃபஷனல் மேட்டர்ஸ் எதுவா இருந்தாலுமே, வெளியில நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாட்டே உங்க எனர்ஜிய ட்ரெயின் பண்ணி விட்டுடும். சப்போஸ் நீங்க சொல்ற பெர்சன் கொஞ்சம் அன்ட்ரஸ்டான பெர்சனா இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கதையே முடிஞ்சுது. அதனால எந்த ஒரு டாக்ஸிக்கான பெர்சனையும் தன்னுடைய லிமிட்குள்ள, தன்னுடைய அந்த பவுண்டரிக்குள்ள விடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நம்ம பவுண்டரி அப்படின்னு சொல்ல போறது இந்தியாவே கன்சிடர் பண்ணுங்களேன். இந்தியாவோட எல்லையில எவ்வளவோ வீரர்கள் பவுண்டரிக்குள்ள யாரையுமே உள்ள உள்ள விடாம பார்த்துட்டு இருக்காங்க எதிரிகள. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரிய சேஃப்கார்ட் பண்றதுக்கு. அதே மாரி தான் சிக்மா மீன்ஸ் அவங்களுடைய லைஃப்ப சேஃப்கார்ட் பண்றதுக்கு யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. பவுண்டரிய ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. அப்ப என்னப்பா சிக்மா மீன்ஸ் ரிலேஷன்ஷிப்பே பில்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நிச்சயமா பில்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ற பீப்பிள் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமையா இருந்து அவங்க அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண அப்புறமா தான் சிக்மா மேலுடைய உண்மையான கேரக்டர் தெரிய வரும். இந்த சிக்மா மேல் கேரக்டர்ல இருக்கிற மென்ஸ் வந்து, அவங்க கூட இருக்கிற பீப்பிள காப்பாத்துறதுக்காக எந்த எக்ஸ்டென்ட்க்கு வேணா போய் அவங்கள புரொடெக்ட் பண்ணுவாங்க. 2வது பெனிஃபிட் என்ன அடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு போதைப் பொருள் மாரி நம்மள இழுத்துட்டே இருக்கும். நம்மள இழுத்துட்டே இருக்கும். எங்கெல்லாம் நம்ம போறோமோ, அங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இழுத்துட்டே இருக்கும். அதுல முக்கியமான டிஸ்ட்ராக்ஷன் யாருன்னா, பீப்பிள்ஸ் தான். மனிதர்கள் தான். உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், நெய்பர்ஸா இருக்கலாம், உங்க ரிலேஷன்ஸா இருக்கலாம், உங்களுடைய சிப்லிங்ஸா இருக்கலாம். எல்லாருமே ஒரு விஷயத்துல, "ஏய் இது பண்ணலாமா? அது பண்ணலாமா? இந்த மாரி இருக்கலாம். இந்த மாரி இந்த இடத்துக்கு போலாம்ன்னு" சொல்லிட்டு, உங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க.
அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் வந்து மிஸ்டீரியஸா இருந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷனுக்கு அடிமையாக மாட்டாங்க. இது நார்மல் பீப்பிள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு அடிமையாகி இவங்களோட கோலை விட்டுடுவாங்க. ஆனா சிக்மா மேல்ஸ் மிஸ்டீரியஸா இருந்துட்டு இருக்கிறதுனால எவ்வளவு பேர் டிஸ்ட்ராக்ட் பண்ணாலுமே கூட சரி, அவங்க கிட்ட பேசுற விஷயங்களா இருக்கலாம், பழகுற விஷயங்களா இருக்கலாம், ஒரு அளவோட வந்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பர்சன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க, அவர் ரொம்ப ஓப்பனா பேசிட்டு இருக்காரு, அவருடைய பேட் அண்ட் குட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா நீங்களும் உங்களுடைய குட் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. இதான் ஹியூமன் நேச்சர். நம்ம கொட்ட ஆரம்பிச்சிருவோம், அப்படியே ஓவரா ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ச்சே அவர் சொல்றாரு நம்மளும் சொல்லலாம்னு சொல்லிட்டு வாலண்டரா சொல்லுவோம். அது தப்பு கிடையாது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையுமே கொட்டிடுவோம். இந்த விஷயம் நடக்கும். பீப்பிள் கிட்ட நம்ம ஓவரா பழகும்போது, அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ சொல்லும்போது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ அதிகமா ஷேர் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இந்த மாரி ஷேர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம நம்மளுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளிய வர ஆரம்பிச்சுரும். இது வந்து ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கிற பெர்சன் வச்சு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் ட்ரிங்கிங் குடிக்கிற பெர்சன்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபிரெண்ட்ஸா குடிச்சிட்டு இருக்கும்போது, அவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. எல்லாத்தையும் உளறிடுவாங்க. என்ன விஷயம் சொல்லணும், என்ன விஷயம் சொல்லக்கூடாது, அவங்களுடைய பெட்டர் ஆஃப்ப பத்தி கூட தப்பா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்ல நடக்கிற ஃபேமிலி மேட்டர் ஃபுல்லா உளறிடுவாங்க. அந்த குடி போதை அந்த மாரியான ஒரு விஷயம். ஆனா, இந்த விஷயம் வந்து எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் கொஞ்சம் பாருங்களேன். நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலுமே அங்க ரிவீல் ஆகும்போது, அடுத்த வாட்டி அவங்கள பார்த்து மீட் பண்ணும்போதோ, வேற சில விஷயங்கள் பேசும்போது, ஏதோ ஒரு கட்டத்துல அந்த பெர்சன் எனிமியா மாறிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தான் அது பேக் ஃபயர் நடக்கும். இதனால தான் சிக்மா மேல்ஸ் எப்பயுமே வந்து இந்த மாரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு அடிமையாக மாட்டாங்க. ஈவன் தோ அவங்க கிட்ட ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கு. சிக்மா மேல் வந்து குடிக்கிற பழக்கம் வச்சிருந்தா கூட, வெளியில சொல்ல மாட்டாங்க. தான் குடிக்கிறத வந்து வெளிய காமிச்சிக்கவே மாட்டாங்க. அந்த மாரி காமிச்சுக்கிட்டாங்கன்னா, ஆப்வியஸா வந்து அது மூலியமா டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிங்கிங் ஹேபிட்டே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். ஆனா அந்த டிஸ்ட்ராக்ஷன கூட ப்ராப்பரா ரெஃப்ரெஷ்மென்ட்க்காக யூஸ் பண்ற பீப்பிள் தான் சிக்மா மேல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் அவங்க என்ன பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங் மூவ்ஸா இருக்கும். அவங்களோட ஒரு ஒரு அடியும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையிலயா இருக்கலாம், அவங்களோட கோல்ஸ அச்சீவ் பண்றதா இருக்கலாம். செஸ் கேம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த செஸ் கேம்ல இருக்கிற மிகப்பெரிய டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பவர்ஸ்லாம் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற அந்த கோட்டைக்குள்ள போகும்போது கிட்ட இருக்கிற மாரி தெரியணும். ஆனா நம்ம தூரமா நின்னு தாக்குவோம். தூரமா இருக்கிற மாரி தெரியும்போது நம்ம கிட்ட நின்னு தாக்குவோம். இதுதான் டாக்டிக்ஸ். வின் பண்றதுக்கு. இத தான் சிக்மா மேட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட மிஸ்டீரியஸான நேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு ஒரு அடியையும் ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சுட்டே போய் ஹெல்ப் பண்ணும். செக் மேட் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த சவுண்ட் கேட்கும். ஸோ எதிரிக்கு மட்டும்னா நம்ம நண்பனுக்கு கூட நம்ம அடி தெரியக்கூடாது. நம்ம எங்க மூவ் பண்றோம், என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம் இதுதான். நம்ம ரிசல்ட்ட மட்டும் ஷோ ஆஃப் பண்றது கிடையாது. நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ண போற பிளான்ஸ்லாம் ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. நான் இந்த பிசினஸ் பிளான் வச்சிருக்கேன்ப்பா. நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சிக்ஸ் பேக் வைக்க போறேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா பண்ண வேண்டிய விஷயத்த இப்பயே நம்ம ரிவீல் பண்ணி, அது மூலியமா ஷோ ஆஃப் பண்ணி, அத நடக்க விடாம பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில சொல்றது தப்பு கிடையாது. ஆனா வெளியில சொல்லி அதிகமா வந்து இது மூலியமா மார்க்கெட்டிங் பண்றதுனால, வெளியில இருக்க பீப்பிள் வந்து இங்க வந்து அத ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இவன் என்ன இப்படி பண்ண போறான் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்ல ஜெலஸ் ஆவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியாம நம்மளோட ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி விட்டுடும். ஏன்னா இந்த உலகத்துல நீங்க எப்ப கீழ விழுவீங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு கூட்டமே இருக்கலாம். உங்கள சுத்தி கூட. ஆனா வந்து நீங்க அன்ஃபாலோவபிளான பெர்சனா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூவ்ஸ்ல நீங்க ஒரு மிஸ்டீரியஸான பெர்சனா இருக்கணும். அந்த ஃபார்முலா தான் சிக்மா மேல் பயன்படுத்தி இந்த பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ 4வது பெனிஃபிட் என்ன அடைவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுடைய ஸ்ட்ரெங்த் அண்ட் டெக்னிக்ஸ வெளிய காட்டாம காப்பாத்திப்பாங்க. உங்களுடைய ஸ்ட்ரெங்த் அண்ட் டெக்னிக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருப்போம். எல்லாருக்குமே ஒரு திறமை இருந்துட்டு இருக்கும். எல்லாருமே ஒரு ஒர்க்க வந்து ப்ராப்பரா பண்ணிட்டு இருப்போம். ஆனா, ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க தான் இங்க கிங் அப்படின்ற ரேஞ்சுக்கு, நீங்க தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து உங்களுக்கான டிமாண்ட இங்க அதிகப்படுத்தும் மார்க்கெட்ல. அந்த விஷயம் தெரியாத வரைக்கும் தான். இப்போ மழை பெஞ்சு வெள்ளம் அதிகமா வந்துருச்சு. எல்லாருமே பைக்க கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்கோம். அங்க அவங்க என்ன சொன்னாலுமே நம்ம காசு பே பண்ணிட்டு அத சரி பண்ணிட்டு தான் வந்தாகணும். காரணம் நாளைக்கு நம்ம வொர்க்குக்கு போணும். அப்போ அந்த வொர்க்ல அவங்க தான் கிங். அந்த விஷயம் நம்மளுக்கு டெக்னிக் தெரியாத வரைக்கும் தான் நம்ம அவங்கள நம்பி இருப்போம். அதே மாரி சிக்மா மேல்ஸ் அவங்களுடைய டெக்னிக்ஸையும், அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் வெளிய காட்ட மாட்டாங்க. அவங்களுடைய டிமாண்ட் இழக்காம இருக்கிறதுக்கு. அதுக்காகவும் மிஸ்டீரியஸா இருப்பாங்க. மிஸ்டீரியஸா அமைதியா ரிசர்வ்டா இருக்கும்போது, அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, என்ன விஷயம் அவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு வெளியில காட்ட மாட்டாங்க. அந்த தேவை வரும்போது அவங்களுடைய அந்த பொட்டன்ஷியல வெளிய காமிச்சு, அவங்கள வந்து ஒரு டாப் லெவல்ல எடுத்துட்டு போற ஸ்ட்ரென்த் இருக்கிற பீப்பிள் தான் இவங்க. இது ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப ஜெலஸியா இருக்கேப்பா! என்னப்பா இவங்க வந்து அடுத்தவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, உண்மையா ஒரு பெர்சன் அவங்களுக்கு புடிச்சு போச்சு, ட்ரஸ்டபிளான பெர்சனா இருக்காங்கன்னா, நிச்சயமா அவங்க கிட்ட இந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணுவாங்களே தவிர்த்து, எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபைனலான விஷயம் சிக்மா மேல்ஸ் வந்து மிஸ்டீரியஸா இருக்கிறது மூலியமா என்ன பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கள அவங்களே ரீசார்ஜ் பண்ணிப்பாங்க. நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறதும் வந்து ஒரு கார் டிரைவிங் மாரி தான். கார் நம்ம ஓட்டிட்டே போ முடியாது. நிச்சயமா ஒரு இடத்துல நிறுத்தணும், பெட்ரோல் போடணும், வண்டிய வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா தான் திருப்பி எடுத்துட்டு போ முடியும். அப்போ தொடர்ந்து ஓட்டிட்டே இருக்கக்கூடாது லைஃப்ப. கொஞ்சம் இருந்து ரீசார்ஜ் பண்ணணும். நீங்க உங்க லைஃப் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டீரியஸா இருந்தா சூப்பரா இருக்கும். சோஷியலைஸ் பண்ணிக்கிறதுன்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே இங்க நம்ம சோஷியலைஸ் பண்ணிக்கிறோம். எல்லார்கிட்டயுமே போய் பேசுறோம், எல்லார்கிட்டயுமே பழகுறோம், எல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்கு அடிக்ட் ஆயிடக்கூடாது.
அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அந்த அடிக்ஷன நம்மளோட ஒர்க்க வந்து தடுத்து விட்டுரும். இங்க இருக்கிற பீப்பிள் கிட்ட நம்ம நெறைய விஷயம் பேச ஆரம்பிச்சுருவோம். அந்த விஷயத்த வந்து சிக்மா மேல்ஸ் தடுக்கிறதுக்காக மட்டும் தான், அவங்களே கொஞ்சம் கம்மியா சோஷியலைஸ் பண்ணிட்டு மிஸ்டீரியஸா இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாரி மிஸ்டீரியஸா இருந்துட்டு இருக்கும்போது, அது அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ரீசார்ஜ் குடுக்க ஆரம்பிக்குது. அவங்களோட கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கனெக்ட் ஆகும்போது, அவங்களுக்கு என்ன வேணும்? என்ன மாரியான ரூட்ல நம்ம போணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தனிமையோட முழு எனர்ஜிய வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க உண்மையிலேயே எனர்ஜியான பெர்சனா மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் மிஸ்டீரியஸா இருந்தா தான் முடியும். சில நேரத்துல பீப்பிள் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப நீங்க ஒரு பெர்சன்ட்ட போய் பேசுறீங்க. உங்க ஃப்ரெண்ட் வந்து வா மச்சான், போ மச்சான்னு பேசும்போது, நீங்களே பதிலுக்கு மச்சான்னு பேச ஆரம்பிச்சுருவீங்க. வாங்க பாஸ், போங்க பாஸ்ன்னு பேசும்போது, நீங்களே பாஸ்ன்னு பேச ஆரம்பிச்சுருவீங்க. அப்போ நம்மளுடைய பழக்கமே வந்து வெளியில இருந்து காப்பி பண்ணும். வெளியில இருக்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மளுக்குள்ள வரும். அத வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது. நானா தான் இருக்கணும்ன்ற ஆசைக்காக, சிக்மா மேல்ஸ் எப்பயுமே வந்து கொஞ்சம் மிஸ்டீரியஸா, தனிமையா, கொஞ்சம் ரிசர்வ்டா தான் இருந்துட்டு இருப்பாங்க. பெருசா ரிவீல் பண்ண மாட்டாங்க எதையுமே. ஸோ எண்டாவது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கோல் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும். ஆனா நான் வேற ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். உங்களோட டெஸ்டினேஷன் வேற மாரி இருக்கும். ஒரு ஒரு பெர்சனுக்கும் ஒரு ஒரு ரூட் இருந்துட்டு இருக்கும். ஆனா எல்லாருடைய டெஸ்டினேஷன்ல இருக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன? காமனான ஒரு கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கணும். எல்லாருமே நோய் நொடி இல்லாம இருக்கணும். எல்லாருமே நல்ல பணம் சம்பாதிக்கணும். எல்லாருமே நிம்மதியா இருக்கணும். எல்லாருமே வந்து ஒரு ஹேப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணணும். சுத்தி நல்ல ஒரு பீப்பிள் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். இது நம்ம கோலோடைய ஒரு காமனான ஒரு எண்ணங்கள், காமனான ஒரு ஆசைகள். இந்த விஷயங்கள அடையறதுக்கு நெறைய பேர் நெறைய ஃபார்முலாஸ் வச்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் நேர் வழியில போய் அடைவாங்க, ஒருத்தர் குறுக்கு வழியில போய் அடைவாங்க, ஒருத்தர் ஷார்ட்கட்ல போய் அடைவாங்க, ஒருத்தர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துல சிக்மா மேல்ஸோட ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டீரியஸா கொஞ்சம் ரிசர்வ்டா இருந்து அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த ப்ராப்பரா வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டே இருக்கிறது தான். இது மூலியமா தான் அவங்க லைஃப் வந்து ஒரு ஷைனான லைஃபா மாத்திட்டு இருக்காங்க சிக்மா மேல்ஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.